கோடை விடுமுறை முடிந்து நாளை மறுதினம் மீண்டும் பள்ளிகள் திறப்பதை அடுத்து சிவகாசியில் நோட்டு புத்தகம் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. சிவகாசியில் பட்டாசு தீப்பெட்டி உற்பத்திக்கு அடுத்தபடியாக லித்தோவில் ஆரம்பித்து கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் கொண்ட தொழிலான அச்சக தொழில் சிறந்து விளங்கி வருகிறது. தற்போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அடுத்த கல்வியாண்டிற்கு தேவையான நோட்டுகள் தயாரிக்கும் பணிகள் தொடங்கி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் பல்லாயிரக்கணக்கான ஆண் பெண் தொழிலாளர்கள் இரவு பகலாக ஷிஃப்ட் முறையில் முழுவீச்சில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 2015 2016 வரைக்கும் நோட்புக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் நோட்புக்கு அதிகமாக ஓடி இருக்குது. இந்த நேரம் வந்து பின்தடை மின்சார தடையும் இப்போ கிடையாது. அதனால் எங்களுக்கு அவுட்டு நல்லா கிடைக்குது. இன்னொன்று எங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால இந்த நேரம் எங்களுக்கு அதிகமாக வேலை செய்யணும்னு தோணுது. நைட்டு மூலமாக வேலை பார்க்குறோம். லாங் சைஸ், பிராக்டிக்கல், கணக்கு, 2 கோடு, 4 கோடு, கிராஃப் போன்ற நோட்டுகள் தரமாக தயாரிக்கப்பட்டு வருகின்றன. நோட்டுகள் தரமான பேப்பர் அட்டைகளை கொண்டு வண்ண கலர்களால் ஆன பல்வேறு டிசைன்களில் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இங்கே வந்து நோட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அது போக வந்து பேப்பர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பிரிண்டிங் பூரா இங்கே இருக்கனால பிரிண்டிங் வந்து நல்லா அழகாக இருக்கும். காலேஜோட நேமு, அவங்களுடைய காலேஜோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுனால இங்கே சிவகாசி வந்து என்ன மனதில் இந்த நோட்டு வந்து முக்கியத்துவம் பட்டு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நோட்டுகள் தயாரிக்க தேவையான பேப்பர் அட்டை, லேமினேஷன் பேப்பர், மை போன்ற மூலப்பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்து உள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் கடந்த ஆண்டை விட வரும் கல்வியாண்டில் நோட்டுகளின் விலை 20% முதல் 25% வரை கூடுதலாக இருக்கும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாடு தவிர பாண்டிச்சேரி கொடுக்குறோம். கேரளாவில் கொஞ்சம் மட்டும் கொடுக்குறோம். கேரளாவுக்கு வந்து சின்ன இது மட்டும் பண்ணுறோம். அங்கே வந்து அங்கேயுமே ஓரளவுக்கு இந்த வட்டம் எல்லா இடமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சீசன் வந்து நல்லா இருக்குது. நல்லா விற்பனை எல்லாமே நல்லா இருந்துகிட்ருக்கு. பள்ளி விடுமுறை முடிந்து மீண்டும் தொடங்குவதை அடுத்து பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் சில தினங்களுக்கு இந்த பணி தொடரும் என தெரிவிக்கின்றனர் தொழிலாளர்கள். வைத்தியலிங்கம், நியூஸ் 7 தமிழ், சிவகாசி.